அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் அதிமுக கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ வெங்கடாசலம் நிறைய பேர்களிடம் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கி கொண்டிருக்கிறார். மேலும் நிறைய சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார் என்று அதே கட்சி எம்எல்ஏ ராஜு என்பவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். இதனால் எடப்பாடி அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ ராஜு எடப்பாடியை தெருவில் இழுத்து விடுவதாக நினைத்து தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆத்திரத்தில் எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் செய்து வெங்கடாச்சலம் எம்எல்ஏ கூவத்தூர் கூத்து நடந்தபோது நடிகை த்ரிஷாவை கேட்டிருக்கிறார். அதற்கு எடப்பாடியின் உத்தரவில் கருணாஸ் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார் ராஜு. அதுதான் இப்போது பத்தி கொண்டு எரிகிறது. சக நடிகர் நடிகைகள் என்று நடிகர் சங்கமே திரண்டு வந்து கடுமையான கண்டனங்களை தெளித்து விட்டனர். நடிகர் விஷால் ஒருபடி மேலே போய் அந்த எம்எல்ஏவுக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று சாபமிட்டு இருக்கிறார். த்ரிஷாவும் அந்த எம்எல்ஏ மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். இதில் என்ன ஒரு கூத்து என்று கேட்டால், நடிகர் மன்சூர் அலிகானும் த்ரிஷாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன் இதே த்ரிஷாவை பற்றி பொது மேடையில் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் பேசியவர்தான் இந்த மன்சூர். அப்புறம் கோர்ட் இவருக்கு அபராதம் விதித்து குட்டும் வைத்தது. பிறகு இவரும் மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட்டது வேறு விஷயம். நடிகைகள் என்றாலே கிசுகிசுக்களும் இது போன்ற பழி பாவங்களும் இருக்கத்தான் செய்யும் என்ற நிலையில் இவற்றில் சிக்காத ஒரு சில நடிகைகளும் இருக்கிறார்கள். அதுவும் குந்தவையாக நடித்த இந்த த்ரிஷாவுக்கு இத்தனை சோதனையா என்று அனைவரும் ஆதங்கப்படுகிறார்கள். சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ இது போன்ற அசிங்கத்தை அள்ளி தெளித்து 2 நாட்கள் இருக்கலாம். ஆனால் எடப்பாடியோ நடிகர் கருணாஸோ தங்கள் எதிர்ப்பை இதுவரை பதிவு செய்ததாக தெரியவில்லை. ஆனால் பிரச்சனை பெரும் பூதாகரமாக மாறுவதால் அந்த எம்எல்ஏ நான் த்ரிஷாவை சொல்லவில்லை, திரித்து செய்தி சொல்லிவிட்டார்கள், இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அந்தர் பல்டி ஆகாச பல்டி அடித்து விட்டார். இதை இப்படியே விடாமல் அந்த எம்எல்ஏவை கோர்ட்டில் நிறுத்தினால் உண்மையானது வெளிவரும். அல்லது அப்படியே அவர் பொய் சொல்லியிருந்தால் அவருக்கு கொடுக்கப்படும் தண்டனையில் இனிமேல் இதுபோன்று எவரும் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை வைக்க யோசிப்பார்கள். வர வர எல்லோருக்கும் பேச்சு ரொம்ப ஓவராத்தான் இருக்கு. பிடிச்சு உள்ள போடுங்க. இனிமே எவனும் த்ரிஷாவை பற்றி வாயை திறந்து பேசக்கூடாது. நன்றி.